என்ன பண்ணிட்டு இருக்க? நாம சேத்தாட்டம் விளையாட போறோம். சேத்தாட்டமா? அது என்னது? அது ஒண்டிக்கு ஒண்டி மோதுற ஃபுட்பால் மாதிரி அழகான சேத்து பள்ளத்துல இறங்கி கதகளி ஆடணும். இதுல டாகிய சேர்க்காத, ஏன்னா நான் இப்பதான் குளிச்சிட்டு வந்திருக்கேன். எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது. இங்க சேத்து விளையாட்டுல ஒண்ணு செதுக்கிறவா. சேத்து விளையாட்டு சூப்பர்பா. சேரு ஒட்டாதுன்னு நினைக்கிற இடத்துல எல்லாம் சேரு ஒட்டி விளையாடுதுப்பா. இவ்வளவு தூரம் சேத்தை இறைச்சிக்கிட்டு வந்திருக்கோமே, உனக்கு கவலையா இல்ல? இல்ல, ஏன்னா நாம லைட்டா தானே வாரிட்டு வந்திருக்கோம். முடிஞ்சது. ஏதோ லைட்டா அங்கங்க ஒட்டி இருக்கு. இந்த அலங்கோலத்தை உடனடியாக அழகா மாத்துங்க. டின்னருக்கு முன்னாடி இந்த லிவிங் ரூம் சும்மா பளபளன்னு இருக்கணும். புரியுதா? புரிஞ்சுதுப்பா, எந்த பிரச்சனையும் இல்ல. அழகா பளபளன்னு இருக்கும். சின்ன தூசி கூட இருக்காம பாத்துக்கிறேன். லாபுக்கு போலாம். ஸ்டாப். உன் சிஸ்டர்ஸ் கிட்ட நீ ஹெல்ப் கேட்க கூடாது. இது எல்லாத்தையும் நீ பழைய வழிமுறையில் தான் செய்யணும். ஆனா எனக்கு 11 வயசு தான் ஆகுது. பழைய வழிமுறை எல்லாம் தெரியாதே. அப்படி கேளு, நான் சொல்லித் தரேன். க்ளீன் பண்றதுக்கு தேவை சோப், தண்ணி, ஸ்பாஞ்ச், அப்புறம் ஒரு மாப், கூடவே எல்போ கிரீஸ், அப்புறம் இத மறந்துட்டேனே. இப்பவும் எனக்கு குழப்பமா தான் இருக்கு. நீங்க வேணா ஒர்க்கா செஞ்சு காட்டுங்க. ஜானி, இந்த வீட்டை க்ளீன் பண்றது மூலமா இந்த வீட்டை க்ளீன் பண்றது எவ்வளவு கஷ்டங்கிறத நீ க்ளீன் பண்ணிக்கிட்டே தெரிஞ்சுக்க. அதனால சுத்தமா இந்த வீட்டை க்ளீன் பண்ணு. இன்னொருக்கா சொல்லுங்க. நீ க்ளீன் பண்ணுன்னு சொன்ன. பளபளன்னு இருக்கணும், பளபளன்னு இருக்கணும், பளபளன்னு இருக்கணும், பளபளன்னு இருக்கணும். எப்படி இருக்கீங்க என் அன்பு சகோதரிகளே? வீடு பூரா ஒட்டி இருக்கிற சேத்தையெல்லாம் இருந்த இடம் தெரியாம கிளீன் பண்ற மாதிரி ஒரு அற்புதமான டிவைஸ் நீங்க எனக்கு உடனே கொடுங்களேன். இந்த சீனே இங்க வேண்டாம். அப்பா முதல்ல இங்க வந்துட்டு போயிட்டாரு. இந்த பிரச்சனையில இருந்து உன்னை காப்பாத்த அப்பா தடை விதிச்சிட்டாரு. அடேங்கப்பா, கான்ட்ராக்ட் போட்டு சைன் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆமா. ஆனா நான் ரொம்ப சின்ன பையன், இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியாது. அதோட நான் உங்களோட உடன்பிறப்பு. சாரி குட்டி தம்பி, எதுவும் பண்ண முடியாது. அப்பட்டயா? ஆனா டியூக்கி வயலின்ல ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். Thank you. அப்படினா இனிமே நானும் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன். இனிமே நீங்க கண்டுபிடிக்கிற எந்த புது கண்டுபிடிப்புக்கு நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ண உதவி பண்ண மாட்டேன். கண்டிப்பாக, உறுதியாக, நிச்சயம். என்னப்பா இது புது கண்டுபிடிப்பா? ஆமா. என்ன டெஸ்ட் பண்ணுன்னு கூப்பிடுற மாதிரி இருந்தாலும் டெஸ்ட் பண்ண மாட்டேன். என்னதான் நீங்க கதர்னாலும் சரி டெஸ்ட் பண்ண. கிராபாம்சா டெஸ்ட் பண்றதுக்கு நீ வேற ஆளை பாத்துக்கோங்க. அவ்வளவு தைரியமா உன்னால முடியாதா? என்னால முடியும் கண்ணுங்களா. ஜானி, எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? சரியா 90 seconds. ஓகே ஓகே, இப்போ உனக்கு என்ன வேணும்? டின்னர் டைம் வரதுக்குள்ள ரூம பளபளன்னு ஆக்குற மாதிரியான ஒண்ணு வேணும். என்ன இது உங்க கண்டுபிடிப்பு இத்தனோண்டு இருக்கு? ஒரு ஊருக்கே சமைக்கிற அளவுக்கு பெரிய குண்டான்ல எதையோ பண்ணீங்க, இப்ப இத்தனோண்டு வந்திருக்கு. இது கான்சென்ட்ரேட்டட். ஜாக்கிரதையா யூஸ் பண்ணுங்க. இதுதான் உலகத்திலே பவர்ஃபுல்லான ஸ்பாட் ரிமூவர். இன்னொரு விஷயம், தயவு செஞ்சு அதை உன் மேல போட்டுக்காத. புரிஞ்சு போச்சு. கான்சென்ட்ரேட்டட், யார் மேலயும் போட்டுக்க கூடாது. இது உண்மையிலேயே சூப்பரா இருக்குதுப்பா. ஆபத்தானதும் கூட. ஒரு ரியாக்ஷனை பார்த்தாலே எனக்கு டவுட்டா இருக்குதுப்பா. ஆனா இது வெறும் அழுக்கு போக்குற லிக்விட் தானே. ஆனா இது ஒண்ணும் பொம்மை கிடையாது. கூடாது. அச்சச்சோ, உன் கழுத்தை காணோம். இது வெறும் அழுக்க மட்டும் போக்குறது இல்ல, இது எல்லாத்தையுமே அழிச்சிடுது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த ஸ்கார்ஃப போட்டுக்கிட்டு உன் அக்கா கிட்ட போய் இதை சொல்லு. அப்பதான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுவும் உன் அப்பாவுக்கு நீ இப்படி உதவி வாங்குற விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இது தேரும் நினைக்கிறீங்க? சிசி
இன்விசிபிளா இருக்கிறது எவ்வளவு ஜாலியா இருக்குப்பா. இந்த இன்விசிபிள் சமாச்சாரம் மோசமா தான் முடியும்னு தெரியும். ஆனா இப்போதைக்கு நல்ல ருசியான சோறு. ஹலோ மிஸ்டர் ஆட்டு ராடி, நான் தான் பயங்கர கோஸ்ட். என்ன தொல்லை பண்ணாம இதை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா உன்னை விட்டுருவேன். எடுத்துக்கோ, தாராளமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. அப்படி போடு. ஜானியே புக்க படிக்க மாட்டான், ஜானியோட டாகி படிக்குதா? தப்பாச்சே, அதை நாங்க எடுத்துக்கிறோம். என்ன தைரியம் தான் எம்எல்ஏ கை வச்சிருப்பேன். நான் ஒண்ணும் பண்ணலையே. அப்படியா? அப்படின்னா இதுக்கு விளக்கம் கொடுங்க ஐயா. நடந்ததோ தெரியலப்பா. இங்கெல்லாம் வினோதமா இருக்கு. என்ன ஏன் இந்த மாதிரி பண்ண? நான் பண்ணல, ஏதோ காத்து கருப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். காத்து கருப்பு இருக்குன்னு வெறுப்பேற்றீங்களா? உங்களை விட மாட்டேன்டா. இன்விசிபிளா இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்குன்னு இப்ப பாத்தியா? இன்னும் ஓசிலே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணலாம் வா. ஓகே. அடேங்கப்பா. ஜானி! ஜானி! எங்க போனா இவன்? கேர்ள்ஸ், நீங்க ஜானியை பாத்தீங்களா? நாங்க காலையில இருந்து அவனை பார்க்கல. அவனுக்கு என்ன தைரியம்? இன்னைக்கு டின்னருக்குள்ள அவன் அந்த அசிங்கத்தை எல்லாம் கிளீன் பண்ணனா, அதுக்கப்புறம் நான் அவனுக்கு ரொம்ப கடுமையா தண்டனை விதிப்பேன். பாக்கெட் மணியை கட் பண்ணுவேன், வீடியோ கேம்ஸ்க்கு தடை விதிப்பேன். அப்புறம் சாக்லேட்ஸ், ஒரு வாரம் பூரா அவன் சாக்லேட்ஸ் சாப்பிட கூடாது. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய தண்டனை. அதை விட்டு தள்ளுங்க. நீங்க ரெண்டு பேரும் அவன் மேல ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சாலோ, இல்ல ஏதாவது இன்விசிபிள் லோஷன் மூலமா அவனை இன்விசிபிள் ஆக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சாலோ, உங்களுக்கு நான் தடை விதிப்பேன். நீங்க இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு 1 மாசம் நான் தடை விதிக்க வேண்டியிருக்கும். அச்சச்சோ. ஞாபகம் இருக்குல்ல? ஸ்பாட் ரிமூவர் அவன் மேலயே யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, டின்னர் டைம்க்குள்ள அவனை கண்டுபிடிச்சு இந்த வீட்டு பிரச்சனையை நாம சரி பண்ணி ஆகணும். இன்விசிபிளா இருக்கிறது ஜாலியா இருக்குன்னு நீ ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏதோ ஒரு அளவுக்கு பரவாயில்ல. உன்னை இந்த ரேஞ்சில பாக்குறதுக்கு ஏதோ டெரர் டாகி மாதிரியே இருக்குப்பா. பயங்கர வெறி பிடிச்ச ஒரு டாகி ஓனர் இல்லாம இங்க சுத்திக்கிட்டு இருக்கு. பிரச்சனை வந்துடுச்சு. ஓடு. நிக்காம ஓடிக்கிட்டே இரு. விடமாட்டேன். இன்விசிபிளா இருக்கிறதுனால இவ்ளோ பிரச்சனை இருக்கா ஐயா? முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாமா? ஏய், சூசன் மாதிரி நம்மள கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கு அவசியமே இல்ல. அதாவது யாராவது ஜானிய பாத்தீங்களா? அவன் உன் பக்கத்துல தான் இருக்கான். ரொம்ப ஒழுங்கு காட்டாத. கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் இனிமே இன்விசிபிளா இருக்க விரும்பல. என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். லேபுக்கு கொண்டு போய் என்ன பழைய எப்படி மாத்துங்க. கொஞ்சம் இத பாத்தியா டியூக்கி? அவன் முழுசா இன்விசிபிள் ஆயிட்டான். நாங்க பெரிய ஜீனியஸ் தான். உங்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்ன வச்சு டெஸ்ட் பண்றதுல எனக்கு சந்தோஷம் தான். டின்னருக்கு முன்னாடி என்ன பழையபடி ஆக்குங்க. ரொம்ப வேற க்ளீன் பண்ணணும் ப்ளீஸ் பா. அதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அவன் சாதாரணமா கேட்டா பரவாயில்ல, ப்ளீஸ்ங்கறான்ல. இவனை திரும்ப மாத்துறதுக்கு நமக்கு டைம் இல்ல. இவன் இன்விசிபிளா இருக்கான்னு தெரிஞ்சா அப்பா நம்மள தொலைச்சிடுவாரு. இப்போ என்னதான் பண்ண போறீங்க? நான் இது இன்விசிபிளா இருக்கேன். ஒரு நிமிஷம். எப்படி பண்ணனும் எனக்கு தெரியும். எப்படி? கொஞ்சோண்டு எல்போ கிரீஸ் யூஸ் பண்ணாலே க்ளீன் பண்ணிடலாம். பசங்களா, கிளீனா இருக்கு. சரி, ஜானி எங்க? நான் இன்னைக்கு என்னோட பாடத்தை கத்துக்கிட்டேன் டாடி. உன் சிஸ்டர்ஸோட லேப் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றத விட எல்போ கிரீஸ் யூஸ் பண்றதுனால எப்படி கிளீனா இருக்குன்னு பாத்தியா? சுத்தம் பண்றதோட அவசியம் என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டியா? நீங்க சொன்னா அப்பீலே இல்ல. அப்படி சொல்லுடா கண்ணுக்குட்டி. சரி வா, டின்னர் சாப்பிடலாம். டின்னருக்கு அப்புறம் என்ன பழையபடி மாத்திடுவீங்கல்ல? அது நாங்க டெசர்ட் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணனும். இன்விசிபிளா இருக்கிறது எனக்கு மறுபடியும் பிடிச்சிருக்கு. நல்லாதான் இருக்கு.